இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு பெரிய நகரத்தில் ஓவியர் ஒருவர் இருந்தார். அவரிடம் எந்த ஓவியங்களை கொடுத்தாலும் அவர் தத்துருவமாக வரையக்கூடியவர். ஒரு முறை ஒரு பாம்பை அவர் அழகாக வரைந்து அதன் மக்கள் மத்தியில் வைக்கின்றார். அதை பார்க்க வரக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பாம்பினுடைய கண்களானது மற்றவர்களை சீறுவது போன்றும் அந்த பாம்புக்கு கால்கள் இருப்பது போன்றும் அவர் அமைத்திருக்கிறார். இதை பார்த்த அவர்கள் எல்லோருமே அந்த ஓவியரிடத்திலே சென்று, நீங்கள் வரைந்திருக்கக்கூடிய அந்த ஓவியம் மிகவும் அழகாக இருக்கின்றது, குறிப்பாக அந்த கண்கள், அந்த கால் வைத்திருக்கக்கூடிய அந்த பாம்பானது இன்னும் அதிகமாக அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை பாராட்டினார்களாம். மீண்டுமாக அந்த ஓவியர் இன்னும் அதிகமாக அந்த கண்களுக்கு மெருகூட்டி அந்த பாம்பிற்கு இன்னும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எவற்றின் மூலமாக இன்னும் அதிகமாக அழகுபடுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் மீண்டுமாக செய்கின்றார். அப்பொழுது இன்னும் பார்க்கும் பொழுது இன்னும் தத்ரூபமாக உண்மையான ஒரு பாம்பாகவே இருக்கின்றது. அதனால் அந்த ஓவியரை பார்க்கக்கூடிய எல்லோருமே கால் இருக்கக்கூடிய பாம்பின் ஓவியர் என்று அழைப்பார்களாம். இதை அறிந்த அவர் தன்னுடைய உள்ளத்தில் அதிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு விதமான ஆணவத்தை கொண்டவராக இருக்கின்றார். அந்த ஆணவமே அவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருந்தது. அவரை போல இருந்த மற்றொரு ஓவியர் இவரை எவ்வாறு கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றான். அவ்வாறே கூலி ஆட்களை அனுப்பி அந்த ஓவியரை சிதைத்து விடுகிறான், கொன்று விடுகின்றான். அந்த ஓவியர் நினைத்திருந்தார் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பேரும் புகழும் போதும் என்று நினைத்திருக்கலாம். இன்னும் அதிகமாக வேண்டும் என்று, மீண்டும் மீண்டும் இன்னும் புகழ் சேர்க்க வேண்டும் என்று அவர் நினையாமல் இருந்திருக்கலாம். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இன்னும் உயர பறக்க வேண்டும், இன்னும் என்னுடைய பேரும் புகழும் அதிகமாக வேண்டும் என்று நினைத்தார். இறுதியில் தன்னுடைய இன்னுயிரை பிறர் மூலமாக மாய்த்து கொண்டதை பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதிகாரம் இருக்கின்ற பொழுது, அந்த அதிகாரத்துக்காக நாம் பாடுபடுகின்ற பொழுது, அந்த அதிகாரத்தை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றை அடைய வேண்டும் என்று நினைத்து நாம் பல வழிகளில் அவற்றுக்காக முயற்சி செய்கின்றோம். அவற்றை பெற்றால் மட்டுமே தான் நாம் ஆனந்தம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் எருசலேமுக்கு செல்லும் பொழுது அங்கு தனக்கு நிகழ இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். தன்னை மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் தனக்கு என்னென்ன துன்பங்களை கொடுக்க போகிறார்கள், என்னென்ன மரண வேதனைகளை நான் அனுபவிக்கப் போகின்றேன், எவ்வாறெல்லாம் நான் கொல்லப்பட போகிறேன் என்று அந்த சீடர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் செபதேயின் மக்களான இரு புதல்வர்களுமே அவரிடத்திலே வந்து, நீ ஆட்சியுரிமையில் இருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் ஒருவர் இடதுபுறமாக இன்னொருவர் வலதுபுறமாக இருந்து பணி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய அந்த அதிகாரமானது கொடுங்கோல் அதிகாரமாக இருக்கக்கூடாது, தாழ்ச்சி நிறைந்த அன்பின் அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி ஆள்வதற்கு அல்ல, மாறாக மற்றவர்களுடைய தேவைகளை நன்கு அறிந்தவர்களாக, மற்றவர்களுடைய உணர்வுகளை நன்கு புரிந்தவர்களாக,
மற்றவர்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து அவர்களுக்கு உதவிகரம் செய்யக்கூடியவர்களாக, பணிவினை செய்யக்கூடியவர்களாக, பணிகளை தாராள உள்ளத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தலைமைத்துவம் பெற வேண்டுமென்றால், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டுமென்றால், முதலாவதாக நாம் தொண்டராக இருந்து மற்றவர்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய கஷ்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய துன்பத்தின் மூலமாக, தன்னுடைய கஷ்டங்களின் மூலமாக என் மக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன் இன்னுயிரையே நம் ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படியென்றால் ஆண்டவருக்கு நம்மீது அளவு கடந்த அந்த அன்பையும் பாசத்தையும் நம்மால் உணர முடிகிறது. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள நம்மளால் முடியும். அதை தான் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தலைவராக இருக்கக்கூடியவர் முதலாவதாக தொண்டராக இருக்க வேண்டும் என்று நல்ல பண்புகளை எல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். அவற்றை நாம் பார்க்கின்றோம். உணவின் போது சீடர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு முத்தமிட்டு அந்த பணியை செய்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் பலவிதமான பணிகளை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர். அந்த பணிகளில் நாம் எப்படி இருக்கின்றோம்? மற்றவர்களை அடக்கி ஆள்வதிலும், மற்றவர்களை ஒடுக்குவதிலும், மற்றவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கண்டு மகிழ்வதிலும் இருக்கிறதா? அல்லது மற்றவர்கள் துன்பப்படும் பொழுதும் வேதனைப்படுகின்ற பொழுதும் அவர்களுக்கு அருகில் சென்று அரவணைக்கக்கூடியவர்களாக, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக, அதற்கு மேலாக நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? என்னுடைய அதிகாரத்தை வைத்து நான் மற்றவர்களை கஷ்டப்படுத்துகின்றேனா? மற்றவர்களை துன்பப்படுத்துகின்றேனா? அந்த கஷ்டத்தின் மூலமாக நான் அகமகிழ்கின்றேனா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். செல்வந்தனான ஒரு இளைஞன் நான் நிறைவாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொல்கின்றார், உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குறிப்பாக உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடு என்று சொல்கின்றார். அப்பொழுது அவனுக்கு கொடுக்க மனமில்லாமல் அவன் அங்கிருந்து செல்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு அவனுக்கு கிடைக்க இருந்த அந்த நிறைவாழ்வை அவன் பெறுவதற்கு தகுதியற்று போவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் தலைமைத்துவம், பதவி, பட்டம், செல்வம் இவையெல்லாம் தேவையாக இருந்தாலும் அவற்றை நாம் எவ்வாறு கையாளுகின்றோம்? அவற்றை நாம் எந்த வழியில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? அவற்றின் மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோடு இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை எல்லாம் தான் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித அன்னை தெரசாவுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அவர் செய்த ஒவ்வொரு பணிகளிலும் அவர் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டார். அவர் எப்பொழுதுமே ஒரு அதிகாரத்தோடோ அல்லது ஆழ்மையோடு அவர் எதையும் செய்யவில்லை. மாறாக எளிய உள்ளத்தோடு தாழ்ச்சியோடு எல்லோரிடத்திலும் சென்றவர். அப்படி தன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்காக ஒரு செல்வரிந்தர் இடத்தில் செல்லுகின்ற பொழுது அங்கு அவர்களிடத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது அவர் அன்னை தெரசால் கையை நீட்டுகின்ற பொழுது அந்த கைகளிலே எச்சை துப்புவதை பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் சொல்கின்றார், எனக்கு நீங்கள் இதை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய புடவையில் மறுபுறத்தில் துடைத்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போகிறீர்கள் என்று மீண்டுமாக கேட்கின்றார். பிரியமானவர்களே, அங்குதான் நாம் பார்க்கின்றோம் அன்னை தெரசாவுடைய தாழ்ச்சி, அந்த எளிமையான பேச்சு அவருடைய மனநிலையை மாற்றுவதை பார்க்கின்றோம். தான் ஒரு வசதி படைத்தவனாக
செல்வந்தனாக இருந்தாலும் அந்த செல்வந்தனுடைய மனதை தன்னுடைய வார்த்தைகளாலும் அன்பாலும் கரை வைப்பதை பார்க்கின்றோம். அவனும் மனம் மாறி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு பணி செய்வதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் முற்றிலுமாக மாற வேண்டும். என்னால் இவர் நல்லா இருக்கிறார், இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது, என்னால் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை தான் நம்மளுடைய காதுகளிலே கேட்க வேண்டுமே ஒழிய தவிர, என்னால் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், என்னால் தான் இவர்கள் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. மாறாக ஆண்டவர் இயேசுவை போல அந்த பணிகளை துன்பத்திலும் கஷ்டத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவற்றையெல்லாம் துணிந்து பணியாற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் இன்று உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்க போகிறது. ஆகவே என்னுடைய அதிகாரம் என்னுடைய குடும்பத்திலிருந்தே எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய பணி செய்யக்கூடிய இடத்தில் எவ்வாறு இருக்கிறது, நான் பொறுப்பேற்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளிலும் எவ்வாறு இருக்கிறது, அது தாழ்ச்சியையும் அன்பையும் மையப்படுத்தியதாக இருக்கின்றதா என்பதை சற்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்து, அப்படிப்பட்ட தாழ்ச்சி நிறைந்த அன்போடு பணிகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வோம். நாம் செய்யக்கூடிய அந்த பணிகளின் மூலமாக மற்றவர்களும் பயன்பெறுவார்கள், நாமும் பயன்பெறுவோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அதை தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளின் மூலமாக இறுதி வரைக்கும் அந்த அன்பையே எல்லோருக்கும் வாரி கொடுக்கிறார். அந்த அன்பையே மீண்டுமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆகவே இவர்கள் எல்லோருமே நம்மிடத்தில் இப்படி எதிர்பார்க்கின்ற பொழுது, நாமும் அப்படிப்பட்டவர்களாக மாறுகின்ற பொழுது, நாமும் நம்மளுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் நாம் செய்யக்கூடிய பணிகளும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.